ஃப்ரெண்ட்ஸ், நேதாஜி பூபி ஃபேமிலிக்கு உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் தான் இன்றைக்கி சமையல். என்ன பண்ணுறீங்க? வெங்காயம் வெட்டின்னு இருக்கேன். வெங்காயமா? அன்னத்துக்கு இந்த காலையில் கடைக்கு போனீங்கன்னா வாங்கிட்டு வந்து பார்க்கலையா? பார்க்கலையே. ஏன்னா நம்ம தான் கோயிலுக்கு போயிட்டு வந்து இப்போ தானே வந்தோம். டைம் கரெக்டாக இப்போ வந்து 1 மணி ஆகுது. இப்போ தான் நம்ம சமைக்கவே ஆரம்பிச்சிக்கிறோம். என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ணுறீங்க? என்னது இது? வாத்துக்கறி. வாத்துக்கறியா? வாத்துக்கறியா? என்ன திடீர்னு வாத்துக்கறி? ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு. இது முன்னாடி வாத்துக்கறி சாப்பிட்ருக்கியா? அப்படியா? ஓ மை காட். இப்போ இது என்ன பண்ண போறீங்க? தொக்கு வைக்க போறீங்களா இல்ல பிரியாணி? பிரியாணி. வாத்துக்கறி பிரியாணி. வாத்துக்கறி பிரியாணி செய்ய தெரியுமா? தெரியுமா? செஞ்ச பிறகு பாரு. அப்படியா? சரி, அது முதல்ல என்ன பண்ணுவீங்க? முதல்ல நல்லா கழுவிடணும். ஏன்னா வாத்தில் வந்து கோப்பு ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு நல்லா வாத்தை கழுவிடணும். வாட்டில் 4 வாட்டி நல்லா கழுவிடணும். அதனால ஃபஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க் வந்து பார்த்தோன்னா போயின்னு இருக்கு இன்னைக்கு நம்ம சமையல் கட்டில். அப்படியா? சிக்கன்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கேன். சிக்கன் வந்து சீக்கிரம் வந்துடும். அதனால் என்ன பண்ணுவாங்க, வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போட்ட பிறகு தான் சிக்கனை போடுவாங்க. ஆமாம், வீட்டில் வந்து அப்படி பண்ண முடியாது. ஏன்? ஆமாம், இது வந்து கவுச்சி ஸ்மெல் அதிகமாக வருன்றதுனால வெங்காயம் போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது வாத்துக்கறியை போட்டுருணும். வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குமா? இது இப்போ லைனில் போய் நின்று வாங்கி வந்தீங்களா? அதனால தான் அவ்வளோ நேரம் ஆச்சா? ஆமாம், நான் போனோடனே எடுத்து கொடுத்துருவாங்க. நான் போனவொடனே தான் எடுத்துருக்காங்க அவரை. ஆமாம், இங்கெங்க கண்டுபிடிச்சிங்க வாத்துக்கறி கடை எங்கெங்க இருக்குன்னு? போகும்போது போர்டு போட்டு வச்சுருந்தான். ஒரு 2 வாரமாக நோட் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு டைம் இல்லை. இந்த வாரம் தான் தூக்கிறதுக்கு டைம் இருந்தது. அதனால தான் இந்த வாரம் தூக்கிட்டு வந்தார். சரி சரி. எப்பவுமே சிக்கனு மட்டனு இன்னைக்கு டிஃப்ரெண்டாக வாத்துக்கறி ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே ஓகே. அப்போ நான் க்ளீனிங் ஒர்க் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிட்டோம். அப்புறமா நம்ம மீதி ஒர்க்கு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணியாச்சு. என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க? காஞ்சின்னு இருக்கு எல்லாம். என்ன காய வச்சுருக்கீங்க? எல்லாம் காய்ஞ்சிட்டு இருக்குன்னா குண்டால ஒன்றுமே காணுவேன். இப்போ தான் இனிமேல் தான் இது பண்ண போகிறேன். இனிமேல் தான் ஸ்டார்ட்டா? ஓகே. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ அடுத்தது என்ன ப்ராசஸ்ஸு? எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸ்டவ் மேலே வைக்கிறோம். ஸ்டவ் மேலே எண்ணெய் வைக்கிறீங்களா? எண்ணெய் காயிட்டோம். இதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் இருக்குது. பிரியாணி போட வேண்டிய அனைத்து பொருள். பிரியாணி விட கொஞ்சம் அதிகமாக போடணும். நார்மல் பிரியாணி போடுறத விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும் பட்டெல்லாம். ஓகேவா? அப்பதான் நீ கவுச்சி வாசனை வராது, ஸ்மெல் வராமல் இருக்கும். அதனால அந்த ஸ்மெல் வராமல் இருக்கணும்னா இந்த ஸ்மெல் நம்ம அதிகப்படுத்தணும். அதுதானே தாங்கள் கூட வருகிறது. ஆமாம், கவுச்சி ஸ்மெல் அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே. இப்போ வெங்காயத்தை போடுறோம். கோல்டு வேறு ஒரு பக்கம் வந்துட்டு பெரும் தலைவலியாக இருக்குது. இல்லை, அது புரியல. கோல்டு வந்துட்டு இப்போ வெறும் தலைவலி இருக்குது. அங்கே மூக்க வலி தலைதான். நீ நல்லா வாத்துக்கிடுவேன். ஏன் வாத்துக்கறி சாப்பிட்டா கோல்டுலாம் வராதா? வீட்டுன்றாங்க எல்லாமே ஒரே இதுதான் வேலை செய்யுது. அப்படியா? வெங்காயத்தின் பதம் எவ்வளவு இருக்க வேண்டும்? அதெல்லாம் யாருக்குன்னா தெரியுமா? 3 பச்சை மிளகா வச்சு 6 போட வேண்டியதுதான். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு போட்டது. நல்லா பார்த்துக்கோங்க. எங்கள் ஆத்துக்காரர் தான் சமைக்கின்றார். நான் சும்மா வீடியோ எடுத்துன்னு உட்காந்துருவேன். இதுதான் என் வேலை. சண்டே ஆனா ஆமாம், சண்டே ஆனால் அவரை சமைக்க விட்டுறது. சண்டே ஆனால் மட்டும் இல்லை, நான்வெஜ்னாலே
அந்த கலர் வராது. அப்படியே நார்மல் நம்ம பிரியாணி ஊற்றுறத விட ஒரு 100 ml 200 ml வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஏன்னா இது வந்து வேகணும்ல, ட்ரை ஆகிடும். ஆமாம், அதுக்கு ஒரு 100 ml தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கணும். எக்ஸ்ட்ரா வேகத்துக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அது கொஞ்சம் ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி அளவுக்கு தண்ணி போட்டோம் போதும். சரி சரி, ஓகே ஓகே. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு பாருங்க. ஓ, வெந்துருச்சா? ஓகே, கறி ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து அரிசி போட்டுன்னு வச்சுக்கோங்க, தம்மில் கொஞ்சம் நேரம் வந்துடும். அவ்வளோதான். அரிசி போட ஆரம்பிச்சிடலாமா? ஓகே ஓகே. அது கட்டி வெந்துருச்சா? அரிசிலாம் நல்லா ஊற வச்சாச்சு. 4 மணி நேரம் 2 நிமிஷம் ஊறினா போதும் அரிசி. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கறி போட்டு தண்ணிலாம் ஊற்றிட்டு அப்போ ஊற வச்சாலே போதும். ஊற வச்சாலே போதும். ஏன்னா எல்லாம் மசாலாலாம் போட்டு நம்ம இந்த கறி வேகிறதுக்கு 4 மணி நேரம் ஊறணும்ல, அந்த டைம் அரிசி ஊறினாலே போதும். ஓ, ஏன்னா அவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கறி வந்து வேகிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால அரிசி ஊறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம வந்து ஊற வச்சிட்டோம்னா அரிசி இருந்தால் குழஞ்சிடும். அப்படிதானேப்பா? ஆமாம். சரி, ஓகே ஓகே. அவ்வளோதானா? சுட சுட வாத்து பிரியாணி ரெடி. முடிஞ்சிச்சு. நல்லா இருக்கு, செம்மையா இருக்குது. நல்லா இருக்கா? அப்படியே தட்டில் போடுங்க. நீங்கள் யாரெல்லாம் வாத்து பிரியாணி பண்ணியிருக்கீங்க, அதுவும் இல்லாமல் வாத்து கறி எடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ட்ரை பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய் பாய். குட்டிமா, எப்படி இருக்கு பிரியாணி? நல்லாக்கா? எப்படி இருக்கு? சூப்பராக்கா? என்ன பண்ணோம்? சப்ஸ்கிரைப் வர பண்ணுமா?